4 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ம். அதுல அவங்களுக்கு தேவையானதை மட்டும், கன்வீனியன்ட் ஆனதை மட்டும் காவல்துறை இவங்க அப்பா அம்மாட்ட காமிக்கிறாங்க. ம். எப்படியாவது இந்த உடலை அவங்கள்ட்ட ஒப்படைச்சு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ம். அதாவது பிசிஆர் வழக்குல எஃப்ஐஆர்ல இவங்க பேர், அவங்க அப்பா அம்மாவுடைய பெயர் இருக்கு. அதுவே போதும் அவங்களை கைது பண்றதுக்கு. ம். அவங்க கைது பண்றதுக்கு இவ்வளவு தடுமாறுறாங்க, இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க. ம். எதுக்கு இவ்வளவு தன அமைச்சர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறையும் இதற்காக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ம். ஒரே ஒரு சிடிஆர் ரிப்போர்ட், அவனுடைய கால் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. வெட்டின பையன் தெரியுது. ம். அந்த பையன் நார்மலா ஏதோ உணர்ச்சி வசத்துல தன் அக்காவை காதலிக்கிற அந்த உணர்ச்சி வசத்துல கொலை செஞ்ச மாதிரி தெரியல. இப்ப அவனுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு, அவனுடைய புகைப்படங்கள்லாம் எதோட வெளிவருது? ம். ஒரு கூலிப்படை கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள், அருவாளை வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். ம். 2 காவல்துறை ஆய்வாளருடைய பையன் மாதிரியா, உதவி ஆய்வாளருடைய புள்ள மாதிரியா இருக்கான் அந்த பையன். போட்டோஸ் எல்லாம் வெளியில வரும் பொழுது அந்த அத்தனை 10 அருவா 15 அருவாளோட நின்று ஒரு அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த போட்டோவினோட அந்த போட்டோ எடுத்ததுடைய பின்னு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் என்னவா இருக்குங்க? இவன் கடுமையாக தென் தமிழகத்தில் தொடர் படுகொலையில் ஈடுபடக்கூடிய கூலிப்படையினோடு நேரடியாக தொடர்பு இருக்கிறாங்கிறது அவனுடைய இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலமாவே உறுதியாகுது. ம். அந்த பொண்ணு தான் காதலிக்கலன்னு சொல்றாங்க.